புதுச்சேரியில் பேருந்து வசதி இல்லாததால் பொதுத் தேர்வு எழுத 3 கிலோமீட்டர் தூரம் மாணவர்கள் நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு தேர்வு கடந்த 30ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரியில் 50 மையங்களில் 19,572 மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர். கிராமப்புற பகுதிகளான தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம் மற்றும் டிஎன் பாளையத்தைச் சேர்ந்த 700 மாணவர்களுக்கு டிஎன் பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கிராமத்திற்கு உரிய பேருந்து வசதி செய்து தரப்படவில்லை. இதனால் மாணவர்கள் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. டிஎன் பாளையம் நோக்கி ஒரே ஒரு அரசு பேருந்து மட்டுமே குறித்த நேரத்தில் விடப்படுகிறது. தேர்வு மையத்திற்கு வரும் தனியார் பள்ளி மாணவர்கள் வேன் மூலம் கொண்டு வந்து விடப்படுகின்றனர். ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் தான் பரிதபித்து நிற்கின்றனர். 10ஆம் படிக்கிறேன். நான் தவளத்துலேருந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தவளத்தில் படிக்கிறேன். இங்கேருந்து வர ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரும். பஸ்ஸில் எடுத்து தான் தினமும் வந்துட்டு இருக்கேன். இங்கேருந்து தினமும் நடந்து வந்துட்டு இருக்கேன். பஸ் இல்லையா உங்களுக்கு? பஸ் அங்கேருந்து ரோட்டு இருந்தால் இங்கெல்லாம் உள்ள கிடையாது பஸ். பேருந்து வசதி இல்லாததால் இருசக்கர வாகனங்களில் 2-3 மாணவர்கள் வருவது ஆபத்து என்றாலும் வேறு வழியில்லை என்கிறார்கள் மாணவர்கள். இந்த எக்ஸாமுக்கு இங்கே ஏதுறதுக்காக வரேன். பஸ்ஸு வசதி கிடையாது இந்த ஊரில். நாங்கள் 2 வீலரில் தான் வரோம். நாங்கள் 2 வீலரில் வர்ற வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுவோமோ என்ற பயத்திலே வந்துன்னே இருக்கிறோம். எக்ஸாமுக்கு பதட்டத்தில் அர்ஜென்ட்டுக்கு எங்களுக்கு பஸ் வசதி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேர்வு நேரத்தில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உரிய பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டியது அரசின் கடமை. இங்கு தவளகுப்பம், அபிஷேகப்பக்கம், டிஎன் பாளையம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர். ஆனால் இவர்களுக்கு வேண்டிய போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தராதால் மாணவர்கள் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து வந்துதான் தேர்வு எழுத வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக கல்வித்துறைக்கு பலமுறை அறிவுறுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரி இளவமதன், நியூஸ் 18 தமிழ்நாடு.